ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முறுமுறுக்காம, கவலைப்படாம, சோர்ந்து போகாம எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட நல்ல நாளாய் மாறட்டும். இன்னைக்கு தவறான உபதேசங்களும் பாசிட்டிவ் மட்டும் சொல்றாங்க. வேதம் அப்படி போதிக்கலை. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அப்படி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு தோத்திரம். நல்ல தோத்திரம் பண்ற நல்ல நாளாக மாறட்டும். 2வது உலக மகா யுத்தத்தின் போது பிடிப்பட்ட கைதிகள் ஆங்காங்கே அடைக்கப்பட்டிருந்தார்கள். வடக்கு ஜெர்மனியில ஒரு முகாமில் 1,30,000 பெண்கள், யூத பெண்கள், ரஷ்ய பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அதுல பெட்சியும் கோரி டென்ஃபோன்ஸும் பெட்சியும் சகோதரிகள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் இருந்தார்கள். அவளுக்கு விசையத்தை கொள்ளவும், அவளுக்கு பாலியல் தொந்தரை கொடுக்கவும், அவர்களை பல டெஸ்ட்டுக்கு உட்படுத்த தான் வச்சுருந்தாங்க, நெருக்கமாக வச்சுருந்தாங்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த முகாம்களில் சரியான வசதிகள் இல்லை. அதில் உண்ணிகள் இருந்தது. இந்த நாய் உண்ணி மாதிரி கொடூரமான விஷ உண்ணிகள் இருந்தது. அதனால் அந்த பெட்சி தன்னுடைய சகோதரி கோரியை பார்த்து சொன்னால், தாங்க முடியலையே இந்த வேதனையை. அவன் சொன்ன, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லு, அது நன்மையாக தான் இருக்கும். ஆண்டவர் நல்லவர். இவர்களை அசிங்கம் பண்ணுகிறதற்கும் இவர்களை கொலை செய்வதற்கும் வர நினைத்தவர்கள் வந்து பார்த்தபோது இந்த உண்ணி இருந்தது. இவங்க பயந்து யாரும் உள்ள வரல. அவர் விடுதலை செய்யப்படுகிற வரையிலும் உள்ள யாரும் வரல. வெளியே இருந்து ஆகாரம் போடுவாங்க, வெளியே இருந்து செய்வாங்க. யாரும் அசிங்கப்படுத்தப்படவில்லை. தேவன் அவர்களை பாதுகாத்தார். உள்ளே பைபிள் ஸ்டடி நடந்தது. அநேக ரட்சிக்கப்பட்டார்கள் விடுதலை வரையிலும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். ஏன் முறுமுறுக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற கடைக்கே போகாட்டாலும் உங்கள்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸு 3 வருஷத்துக்கு காணுமே. கடைக்கே போகாட்டாலும் 1 வாரம் சாப்பாடு உங்கள் வீட்டில் இருக்கு. நீங்கள் தண்ணி எடுக்க போகாட்டாலும் 2 நாள் குடிக்க தண்ணி இருக்கு. என்ன குறைவு கற்று வச்சிருக்கிறார்? பைக் தந்தார், சைக்கிள் தந்தார், கார் தந்தார், வீடு தந்தார், மனைவி தந்தார், பிள்ளை தந்தார். இல்லாத ஒன்றுக்காக முறுமுறுக்காதங்கள். இருக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதவசனம் என்ன சொல்கிறது? வாசித்து பாருங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்த கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் தேவனுடைய சித்தம், the will of God. எது தேவ சித்தம்? எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரயாணமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வந்துட்டீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புது பொருட்களா? ஸ்தோத்திரம். சாப்பிட போறீங்களா? ஸ்தோத்திரம். படுக்க போறீங்களா? ஸ்தோத்திரம். ஆமென். கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்துல கிருபை பெருகும். ஆமென். முறுமுறுப்பை விட்டுருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த புருஷனுக்காய் ஸ்தோத்திரம், அந்த மனைவிக்காய் ஸ்தோத்திரம், அந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு அந்த சர்ச்சுக்காய் ஸ்தோத்திரம், பாஸ்டருக்காய் ஸ்தோத்திரம், ஃப்ரெண்ட்ஸ்க்காய் ஸ்தோத்திரம், நேபர்ஸ்க்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிசாசு உங்களை அணுக முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. பரலோக பிதாவே, நாங்களும் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ண கிருபைதாரும். நன்மை கிருபை தொடரட்டும், கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். God bless you. நாளை கூட சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டு கிருபைகளை தாங்கட்டும். Have a nice day.